ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆனந்தத்தோட ஆடி தள்ளுபடி தான். ஸோ எங்கள் ஊரில் ஊர் ஃபெஸ்டிவல் அப்படின்றனால சேரீ எடுக்க போயிருந்தோம். இந்த சேரீ பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்களுக்கும் வெள்ளையாக இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு பட்டு சேரீ டைப் தான். இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த கலர் என்கிட்ட இருக்குது நிறையா அப்படின்றனால நான் எடுக்கலை. அப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் சில்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேட் 3000 ரூபாய்க்கு உள்ளதா 1500 அந்த ரேஞ்சுக்கு போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். பட் இது சரி ரொம்ப மொடன்னு இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையுமே வச்சாச்சு. இந்த பட்டு கலெக்ஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரியான கூட்டமாகவே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா நிறையா பேர் சடங்கு பட்டு அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு வளைகாப்புக்கு எல்லாருக்கும் இந்த ஏரியாவில் தான் எடுப்பாங்க. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கும். அந்த அண்ணா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட்டு சேரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த குழந்தைங்களுக்கு எடுக்கிற மேக்ஸிலாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே நிறையா போடவே இல்லை. எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்டா வந்தோம் அப்படின்றது இருந்துச்சு. அப்புறம் ஆன்லைன் ட்ரெண்டிங் சாரீஸ்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த சேரீ பாருங்களேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4000 சில்லற போட்டிருந்தாங்க ஆஃபரில். அவ்வளோக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து தான். ஏன்னா அதில் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த கலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், எடுத்து கொடுக்கும் நம்மளுக்கு. அதனால் எனக்கு இந்த கலருமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இந்த கலர் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும். நிறையா பேர் சடங்குக்கு இப்படி கலர்ஸ் எடுப்பாங்க எங்கள் ஊரில். இந்த கலர் எனக்கு ஃபேவரட் தான். இதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னாலும் 4600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 5600 4600 அப்படின்ற ரேஞ்சுக்கு போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலருக்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் காட்டன் சேரீ பார்க்கலாம் அப்படின்னு காட்டன் சேரீ சைடு வந்திருந்தோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ராய்டரி காட்டன் ரொம்ப 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 சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளீட்ஸ்லாம் இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நிற்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ரேட்லாம் 1500 அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த காட்டன் சேரீ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் ப்ளெயின் சேரீ இருந்துச்சு, உருவம் போட்டதும் இருந்துச்சு. இது ப்ளெயின் சேரீ. ரேட்லாம் பார்த்திங்க அப்படின்னா பொம்மைக்கே அங்கே இந்த சேரீ கட்டி வச்சுருந்தாங்க. ரேட்லாம் ரொம்ப கூட தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கேட்டேன், பியூர் காட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த கலர் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக இதை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் கலர்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ அண்ட் க்ரீன் அப்புறம் பிளாக் அண்ட் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இருந்துச்சு. இது ஒரு எம்ப்ராய்டரி காட்டன்ஸ் தான். இதுவுமே பார்த்திங்கன்னா ரேட்லாம் 1600 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அப்புறம் இந்த லைனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு சேரீ கொஞ்சம் பிடிச்சாலும் ரேட் என்ன வருது அப்படின்ற மாதிரி நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பட்ஜெட் நமக்கு ஓகேவாக இருக்கணும் இல்லையா அப்படி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் சேரீ கொஞ்சம் பிடிச்சாலும் சரி ரேட்டை பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கலர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் ஆனந்தத்தை பொறுத்தளவு சேரீக்கு போகலாம். நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த சேரீலாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. பட் இதெல்லாம் நம்மள்கிட்ட நிறையா பேர்கிட்ட இந்த கலர் ரெகுலராக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற கலர் தான். எனக்கு யூனிக் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன சேரீ பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன கலர் பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் ஹைப் பட்டன் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்